ஆதவ் அர்ஜுனாவுக்கு கல்தா கொடுக்க விசிக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருகிறது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் இணைகிறார். சண்முக சுந்தரம், விஜய் கலந்து கொண்ட அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா விசிகாவிலிருந்து அவர் விலக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. விவரங்கள் என்ன? இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்தி தொடர்பில் ஒருவரான பாவலன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பாவலனை தொடர்பு நேரடியாக கேட்டறிவோம். பாவலன் வணக்கம், நான் சண்முக சுந்தரம் பேசுறேன், சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து. வணக்கம் பாவலன். தற்போது விசிகாவின் துணை பொதுச்செயலாளர் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா நீக்கப்படுகிறார் என்ற செய்தி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல் குறித்து உயர்மட்ட குழுவில் நீங்களும் பங்கேற்றிருப்பீங்க. எனவே அந்த தகவல் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? கடந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாட்டில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இணைந்து கொண்டார். அவர் கட்சியின் செயல் திட்டங்களுக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டு செயல்படுவார் என்கின்ற நம்பிக்கையில் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் சனாதன சக்திகளுக்கு எதிராக இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் மதசார்பற்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஒரு கூட்டணியிலும் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் நெடுங்காலமாக பயணித்து வருகின்றோம். அந்த கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் இருந்தன. தொடர்ந்து 2-3 சமயங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரை கண்டித்திருக்கின்றார், அறிவுறுத்திருக்கின்றார். ஆனால் டிசம்பர் 6 அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கின்ற அந்த தலைப்பிலான நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு மிகவும் முரண்பாடான ஒரு பேச்சாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த பேர் இயக்கத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு பேச்சாக இருந்தது. ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கட்சியில் அனைத்து மட்டங்களிலிருந்து எழுந்தன. ஆகவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற என்னை போன்ற முன்னணி பொறுப்பாளர்களிடம் கலந்து ஆலோசித்து வருகின்றார். அவர் மீது கட்சியின் சட்டத்திட்டம்படி உறுதியாக நடவடிக்கை எடுப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தலைவர் ஏற்கனவே ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். விரைவில் அந்த அறிவிப்பு வெளிவரும். பவலன், தற்போது சரியான முடிவு சீக்கிரம் அறிவிப்போம் என உங்கள் கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார், நீங்க சொல்லியிருக்கீங்க. மதுரையில செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்காரு. ஆனா என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு கட்சியில் புதிதாக வந்த ஒரு துணை பொதுச் செயலாளர் இத்தனை மாதங்களாக தொடர்ந்து கட்சியின் தலைமையின் செயல்பாட்டுக்கு எதிராக, அவருடைய கருத்துக்கள் எதிராக தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே வராரு. ஆனால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் ஏன் இத்தனை தாமதம்? அதற்கு பின்னணி வேறு ஏதேனும் இருக்கிறதோ என்ற ஐயங்களை எழுப்புகிறது அல்லவா? கடந்த 2007ஆம் ஆண்டு வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் கட்சியை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கலைத்தோம். அனைத்து மட்டங்களிலிருந்தும் எல்லா பொறுப்புகளையும் கலைத்துவிட்டு புதிதாக கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஆகியோரை பெருமளவில் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கம், இலக்கு சாதி ஒழிப்பு மற்றும் அரசியல் அதிகாரம். இந்த இரண்டையும் சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் தலித்துகளை மட்டுமே வச்சு சாத்தியப்படுத்த முடியாது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களையும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். பெண்களை பெரிய அளவில் எம்பவர் பண்ணி கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த பார்வையோடு நாங்கள் அனைத்து தரப்பும் ஜனநாயக சக்திகளுக்கு அழைப்பு விடுத்தோம். அதன் அடிப்படையில் ஏராளமான பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தை சேர்ந்தவர் கட்சியில் தங்கள் ஐக்கியமாகியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுனாவையும் நாம் கட்சிக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது கூட்டணிக்குள்ளேயே ஒரு சர்ச்சையை உருவாக்கும் என்கின்ற காரணத்தினால் தற்போது அது தொடர்பாக ஒரு ஆலோசித்து வரையும் வந்து கொண்டிருக்கின்றோம். விரைவாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நான் ஒரு கட்சிக்கென்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அவருடைய கருத்துக்களை மட்டுமே வைத்து தன்னிச்சையாக தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டார். கட்சியில் இருக்கக்கூடிய
முன்னணி பொறுப்பாளருடன் கலந்து ஆலோசித்து தான் அந்த நடவடிக்கை எடுப்பார். பேசிக் கொண்டிருக்கின்றார். விரைவில் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியில வரும். இல்ல பாவலன், அதுதான் என்னோட கேள்வியே. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நீங்களே சொன்னீங்க, ஏற்கனவே பல முறை கண்டிக்கப்பட்டிருக்கிறார், பல முறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். அதையும் மீறி அவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கார் என்ற பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாமே, ஏன் இத்தனை தாமதம், இத்தனை இழுபறி ஏன் என்றுதான் கேள்வியாக இருக்கிறது. அது என்றால் இது பல ஐயங்களை எழுப்புகிறது. பின்னணியில் ஏதோ இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்பும் வகையில் இருப்பதாக தான் பொதுவாக பேசப்படுகிறது. சமூக வலைதளங்கள் அவர் பரவலாகப்படுகிறது. நம்ம ஒரு சாதி சங்கம் நடத்தவில்லை, ஒரு அறக்கட்டளை நடத்தல, ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை விடுதலை சீட்டை நோக்கி வரக்கூடியவர்களை, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் அது மன்னிக்க கூடியதா அல்லது மன்னிக்க முடியாததா என்று இரண்டு வேறு கோணங்களில் பார்த்துதான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே அவர் செய்த கட்சி நிலைப்பாட்டிற்கு எதிராக அவர் சில கருத்துக்களை சொல்லும் போது நாம் அவரை, கட்சியின் தலைவர் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் அவரை அறிவுறுத்தியிருக்கின்றார். இப்போது டிசம்பர் 6 அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவர் பேசிய கருத்து மிகவும் முரண்பாடான கருத்து, விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கருத்து என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழல் கட்சிக்குள் நிலவி கொண்டிருக்கிறது. முன்னணி பொறுப்பாளர் கலந்து ஆலோசித்துதான் அதை தலைவர்கள் அறிவிப்பார். அதுவே பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவது அளவு சாத்தியமாகாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பு. இங்கே கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆகவே எல்லோருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் நாங்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுவோம். கண்டிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்சி நலன் கருதி, கூட்டணி நலன் கருதி ஒரு அறிவிப்பை விசிகாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அறிவிப்பு செய்வார். அதாவது கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி விசிகாவின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் நீங்க சொல்லிட்டீங்க. நடவடிக்கை உறுதி என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது எந்த வகையான நடவடிக்கை? அதாவது கட்சி உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்குமா அல்லது பொறுப்பிலிருந்து நீக்குமா? எனக்கு தெரிந்தவரை அது இடைநீக்கமாக தான் இருக்கும். இடைநீக்கத்திற்கு பிறகு அவரிடம் கருத்து கேட்கப்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கப்படும். நன்றி நன்றி பாவலன். தொடர்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. நன்றி பானு. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் மிக தெளிவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியான தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த நடவடிக்கை குறித்த விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும், அது முதலில் இடைநீக்கமாக இருக்கும், பிறகு அவருடைய கருத்தினை அறிந்து அதன் பின் உறுதியான ஒரு முழு நடவடிக்கை, இறுதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் பானு.